ராகு அபி ஜோடியா இருக்கலாம் பிடிக்கும் இந்த வீடியோ லைக் போட்டுருங்க. அபி முரளி கிட்ட உண்மையை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு முரளி கொடுத்த கிஃப்டையும் அந்த லெட்டரையும் கொண்டு போயிட்டு முரளி முன்னாடி காமிச்சிட்டு இது தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இது எதுக்கு ஏன் முன்னாடி வந்து காமிக்கிறீங்க, என்னதுங்க இது ரிங் மாதிரி இருக்கு, இது என்ன லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு முரளி தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இது நீங்க தான் எனக்கு கொடுத்தது ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க. என்னங்க சொல்றீங்க, நான் உங்களுக்கு கொடுத்தேனா அப்படின்னு சொல்லிட்டு முரளி ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. ஏய் நடிக்காதங்க, நீங்க தான் வந்து எனக்காக கொடுத்தது இந்த லெட்டர், நீங்க தான் எழுதிருக்கீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் கொடுக்குறாங்க. உடனே முரளி மனசுக்குள்ளேயும் நம்ம இவளுக்கு கொடுத்த கிஃப்டையும் அந்த லெட்டரும் வந்து எப்படி இவ கையில இத்தனை நாள் கழிச்சு கிடைச்சிச்சு, அதை வந்து நம்மகிட்டே காமிச்சிட்டு நம்மகிட்டே போட்டு வாங்கணும்னு நினைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு முரளி வந்து டென்ஷன் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ராகவ் வந்துட்டு அபி அங்க என்ன நின்று பேசிக்கிட்டு இருக்க, இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. ராகவ கூப்பிட்டோன்னே அபி போனதும் இந்த முரளிக்கு டென்ஷன். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுறதை என்னால தாங்கவே முடியலையே. கல்யாணம் ராகவும் மதுவுக்கும் பண்ணி வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் பிரிச்செல்லாம் நினைச்சா ஐயோ இப்படி எல்லாம் நடந்துச்சு, அடுத்து ஸ்கெட்ச் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி டென்ஷன் ஆகி பேசிட்டு இருக்காங்க. அவங்க போயிட்டு ராகவ் அபி கிட்ட நீ எதுக்கு அவன்கிட்ட போயிட்டு அதை காமிச்சேன்னா அவன் எப்படியும் நடிக்க போறான், அது எதுக்கு அவன்கிட்ட காமிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கிட்ட கேக்குறாங்க ராகவ். இல்ல இந்த இது மூலமா எப்படியாவது வந்து அவன் வாயாலே உண்மையா கொண்டு வர்றதுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. அவன் உண்மை எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாங்க. நம்ம அவன் முன்னாடி வந்து சேர்ந்து சந்தோஷமா பேசுற மாதிரி இருந்தோம்னு வச்சுக்கோ, டென்ஷன் ஆகி அவனே வந்து உண்மையை அவன் சுயரூபத்தை கொண்டு வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாங்க. இதுவும் நல்ல ஐடியாவா தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்றாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.